இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நான் கூற இருக்கக்கூடிய இன்னொரு பழமொழி, போனா போகுது என்று புடவை எடுத்து கொடுத்தால் வீட்டிற்கு பின்புறம் போய் முழம் போட்டு பார்த்தாலாம் என்பது பழமொழி. இது நாம் ஒருவருக்கு பரவாயில்லை, ஒரு நன்றாக இருக்கட்டும் என்று பாவம் பார்த்து எடுத்து செய்கின்ற ஒரு வேலையை அவர்கள் வேறு ஒரு அளவுகோல் வைத்து அளக்கும் பொழுது அதனால் நுந்து கூறக்கூடியது தான் இது. போனா போகுது என்று புடவை எடுத்து கொடுத்தால் வீட்டின் பின்புறம் போய் முழம் போட்டு போட்டாலாம். அவங்க எடுத்து கொடுக்குறதே சரி, இது உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுமேன்ற ஒரு காரணத்துக்காக, கஷ்டப்படுறாங்கிறதுக்காக தான் புடவை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம பெருந்தன்மையை எடுத்து வச்சுக்கணும் பத்திரமா. இது கலர் நல்லா இல்லை, இது இப்படி இல்லை, அப்படி இன்னும் எவ்வளோ நீட்டு கொடுத்தல, ரவுண்டு புடவை எடுத்து கொடுத்துட்டாங்க, புடவை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு போய் பின்னால் இன்னும் இப்படி கையால் முழம் போட்டு பார்க்குறாங்க. 6 கஜம் இருக்குதா, இல்லை 6 கஜத்துக்கு கம்மியாக இருக்குதான்னு பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம யாருக்காவது கஷ்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று தானமாக செய்ய போனோம்னா அதனுடைய அளவையோ அதனுடைய தரத்தையோ அவங்க நிர்ணயம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஏதோ பரவாயில்ல அப்படின்னு எடுத்து கொடுத்தா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி உணர்வு நம்மளுக்கு வரும் இல்லையா? அதுதான் நம்ம போனால் போதும் செய்கிறோம், ஒரு வேலை போனால் போதும் ஒரு உதவி செய்கிறோம். அந்த உதவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நல்லா இருக்குமா, இந்த புடவை நல்ல புடவை தானா, இந்த புடவை கட்டிக்கலாமா, நல்ல ஒரு தரமான புடவையா, இல்லை நம்ம ஏதோ ஒரு காய்கறி கொடுக்குறோம், இல்லை ஒரு பழம் கொடுக்குறோம், இல்லை ஒரு நகை கொடுக்குறோம், எது கொடுத்தாலுமே அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா கொடுக்குறது நல்ல சொத்தை கத்திரிக்காய் சொத்தை பழத்தை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் மீதி அதேமாதிரி வேறு எது கொடுத்தாலும் பலகாரம் கொடுத்தாலும் நேற்று பலகாரமோ ஊசி போனதோ கெட்டு போனதோ அதான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களோ அப்படின்னு பார்க்குறது. அந்த மாதிரி கொடுக்குற விஷயம் போனால் பார்த்து உங்களுக்கு பரிதாபம் பார்த்து கொடுத்தா அவங்க அதை கொண்டு போய் அதனுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுறது, தரத்தை சோதித்து பார்க்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை சொல்லுவாங்க, போனால் போகுதுன்னு புடவை எடுத்து கொடுத்தா வீட்டுக்கு முன்னாடி போய் முழம் போட்டு பார்த்தாலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க செய்கிற காரியத்தை நம்ம அன்போடு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பெருந்தன்மையாக நடக்கணுமே ஒழிஞ்சு அவங்க செய்கிற வேலையை நம்ம போய் அங்கே பின்னாடி நிர்ணயம் பண்ணக்கூடாது, தரம் பிரிக்கக்கூடாது, தரமான பேசக்கூடாது, மற்ற எந்த இதுவும் நினைக்கக்கூடாது. கொடுக்குறது பெருந்தன்மையோட வாங்கிக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.